ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாம்பார் வச்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்க பொதுவாக 4 இட்லி சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 2-3 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கலந்த கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருந்தேங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துருக்கோம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க சாம்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய சாம்பார். அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி வரும். இப்போது இதை கலர் மாறி வரத்துக்காக கொஞ்சம் மட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருந்தோம் அப்படின்னா நல்லா கலர் மாறி வந்திருக்கும். இப்போது வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கலாங்க. நம்மளோட வெங்காயம் வந்து இதுக்குள்ளே வெந்து வந்துட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம மற்ற பொருட்களை ரெடி பண்ணிடலாம். வெங்காயத்து கூடவே இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடல, சோம்பு கொஞ்சமாக, பட்டை சின்ன துண்டு 2, கிராம்பு ஒரு 3-4 எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்தும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சிட்டு சேர்த்தும் போது கொஞ்சம் கெட்டியாக சேர்த்துருப்போம். டக்குன்னு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போது நம்ம விழுது சேர்த்துனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை அலசிட்டு நமக்கு சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நம்ம வெங்காய சாம்பார் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசைன்னு எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலுமே கூட நம்ம பொட்டுக்கல்லையெல்லாம் போட்டு அரைச்சி போட்டிருக்கிறதுனால நமக்கு திக்காகவே வந்துடும். நல்லா மூடி போட்டு வச்சுட்டு அப்போ திறந்து கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது நமக்கு பச்சை வாசம்லாம் போயிட்டு சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப கமகமன ரெடியாக வந்துடுச்சுங்க. மனமே நமக்கு சாப்பிட்றதுக்கு தூண்டிவிடும். அந்தளவுக்கு கமகமன வாசமாக இருக்கும். சுட சுட சாம்பார் வச்சாச்சு. இப்போ சூடான இட்லி கூடையோ இல்லை தோசை கூடையோ இதை சேர்த்துட்டு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாம்பார் வைக்கும்போது நாங்கள் இது போல் இட்லியில் நிறையா ஊற்றி சாப்பிடுவோங்க. எவ்வளோ ஊற்றி சாப்பிட்டாலுமே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்லான்னு தான் தோணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.